ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் இன்றைக்கி அரபு நாட்டில் நல்ல ஃபேமஸான மந்தி ரைஸ் நல்ல ஈஸியான மெத்தடில் நல்ல டேஸ்ட்டாக வீட்டிலேயே மசாலா அரைச்சி எப்படி செய்கிற அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கூட ஃபஸ்ட் டைம் இதே இன்க்ரீடியன்ட் அளவுகளை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணக்குள்ள நல்ல பர்ஃபெக்டாகவே வரும். நான் இன்றைக்கி இந்த மந்தி ரைஸை மட்டன் எட் பண்ணி தான் குக் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு மட்டனுக்கு பதிலாக இதே மெத்தட்டுக்கு பீஃப் இல்லாட்டி சிக்கன் எட் பண்ணி குக் பண்ணிடலாம். பொதுவாக மந்தி ரைஸுக்கு பாஸ்மதி அரிசி எட் பண்ணி தான் குக் பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி இதில் சோனா மசூரி நான் பொதுவாக எப்போவும் யூஸ் பண்ணுற ரைஸ் எட் பண்ணி தான் குக் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இதை சம்பார் ரைஸ்லேயும் ட்ரை பண்ணிடலாம். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு பாஸ்மதி ரைஸ் இருந்தால் அந்த ரைஸை வச்சு உங்களுக்கு ட்ரை பண்ணிடலாம். இப்போ மசாலா அரைக்கிறதுக்காக வேண்டி நான் இதில் கொத்தமல்லி 5 டேபிள் ஸ்பூன் எட் பண்ணிக்கிறேன். கூடவே சீரகமும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாய்க்கு, கருவேப்பட்டை அதாவது சினமன் ஒரு 2 கிராம் வர அளவுக்கு மாதிரி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு இதில் பார்க்க கொலைக்கு விளங்கும். ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு 4 இல்லாட்டி 5 மாய்க்கு எடுத்துகிட்டு, கூடவே 4 ஏலக்காவும் கராம்பு எடுத்துக்கிறேன். ஒரு 20 கராம்பு மாதிரி எடுத்துக்கோங்க. அதோட பே லீஃப் அதாவது பிரியாணி இலை ஒரு 3 எடுத்துகிட்டு, இது கருப்பு ஏலக்காய் பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கருப்பு ஏலக்காண்டு செல்ல கொள்ளைக்கு அதில் ஒரு 2 கருப்பு ஏலக்காய் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு அது இல்லாட்டி அது ஸ்கிப் பண்ணிவிட்டு செய்யவும் மேலும். காஞ்ச குச்சிக்கா இது சரியான உரப்பான காஞ்ச குச்சிக்கா நல்ல காரம் மயக்கும். அதுக்காக 3 எடுத்துக்கிறேன். நீங்கள் பெரிய உரப்பு இல்லாத மயக்கம் இருந்துச்சுன்னா ஒரு 4 காஞ்ச குச்சிக்கா எடுங்க. இப்போ இது எல்லாத்தையும் நாங்கள் வறுத்து எடுக்கணும். ஸ்டவ்வை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் இதை வறுத்து எடுத்துக்கணும். நான் இதில் எட் பண்ணிக்கிற மசாலாவில் எனக்கு சாதிக்க கொட்டை மட்டும் எட் பண்ணுறதுக்கு எனக்கு மறந்துடுது. நீங்கள் சாதிக்க கொட்டை எட் பண்ண கொள்ளைக்கு ஒரு சாதிக்காயில் அதை 8 உடைச்சிட்டு அதில் சின்ன துணுமாய்க்கு எட் பண்ணுங்கள். நீங்கள் மிச்சம் கூடுதல் எட் பண்ணினேன்றாலும் அதோட காரம் ரைஸுக்கு சரி வராது. கொஞ்சமாக எட் பண்ணுங்கள். எனக்கு ஃபஸ்ட்டுக்கே எட் பண்ண மறந்துடுது. அதுக்காக வேண்டிதான் நான் சாதிக்க கொட்டையை இப்போ எட் பண்ணுறேன். ஸ்டவ்வை கொஞ்சம் நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3 மினிட்ஸ்க்கு இது நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதில் நல்ல மணம் வரணும். மணம் வர வரைக்கும் நீங்கள் வறுத்து எடுக்கணும். நீங்கள் இன்றைய தான் என்னோட ரெசிபி ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்டால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சலிக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் ஷேர் பண்ணுற எல்லா ரெசிபியும் நோட்டிஃபிகேஷனில் ஃபஸ்ட்டில் காட்டும். பாருங்கள், இது நல்லா வறுபட்டு இதில் நல்ல மணமும் வருகுது. இப்போ அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது அப்படியே வேறு எடுத்து வைக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா ஆறணும். இது நல்லா ஆறினதுக்கு அப்புறமா நாங்கள் இதை பவுடர் பண்ணி எடுக்கணும். இப்போ இதை அப்படியே பவுடர் பண்ணி எடுக்கிறேன். இது நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி தான் இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு இதை அப்படியே வேறு ஒரு பவுல் ரெடி பண்ணுறேன். உங்களுக்கு இந்த மசாலா ஒரு 1 மந்த் இல்லாட்டி ஒரு 2 மந்த் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணுவோம். மேலும் நான் இன்றைக்கி அரைச்சிக்கிற இந்த மசாலா இந்த ரைஸுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மாதிரி அரைச்சிக்கிறேன். இதில் எனக்கு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி தான் மிச்சமாகும். மற்றதெல்லாம் யூஸ் பண்ணிப்படும். நான் இந்த மசாலாவில் மிளகு எட் பண்ணி அரைக்கலை. அதுக்காக வேண்டி ஏற்கனவே பவுடர் பண்ணி வச்சுருந்த மிளகு இருந்துச்சு. அதில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி இதில் எட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன். உங்கள்கிட்ட மிளகு காய் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மசாலா வறுக்க கொலைக்கு மிளகு காய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி எட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 600 கிராம் ரைஸ் எடுத்துக்கிறேன். அதுக்கு ஒரு 1 kg அளவுக்கு மட்டன் எடுத்துக்கிறேன். நீங்கள் மட்டன் கொஞ்சம் கூடுதலாக எட் பண்ணினால்தான் இந்த ரைஸ் நல்ல டேஸ்ட் ஆகிக்கும். இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் மந்தி மசாலா எட் பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் சால்ட் எட் பண்ணுறேன். மஞ்சள் 1/4 டீஸ்பூன் எட் பண்ணிவிட்டு ஆயில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் எட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இதில் சில்லி பவுடர் ஒன்றும் நீங்கள் எட் பண்ண தேவையில்லை. ஏற்கனவே மிளகு எட் பண்ணிக்கிற சுட்டி இந்த மந்தி மிளகுடு காரத்துக்கு தான் நாங்கள் செஞ்சுருக்கணும். ஏற்கனவே மசாலாவில் காஞ்சி குச்சிக்கும் போட்டிக்கிற சுட்டி இதோட உரப்பு நல்ல டேஸ்ட்டாக வரும். அப்படி உரப்பு போதாமைக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் மிளகு இன்னும் கொஞ்சம் போட்டு எட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா அடுத்தது அங்கால ப்ரெஷர் குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் கீ எட் பண்ணிவிட்டு 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் எட் பண்ணுறேன். இன்றைக்கி மட்டன் கறி குக் பண்ணுற சுட்டி தான் நான் ஆயிலை கொஞ்சம் குறைவாக எட் பண்ணுறேன். இதுவே நீங்கள் பீஃப் சிக்கனில் செய்கிறதால் ஆயிலை கொஞ்சம் கூடுதலாக எட் பண்ணணும். மட்டனில் ஏற்கனவே அந்த கொழுப்பு உறைஞ்சி ஆயில் தன்மை கூடுதலாக வரும். நீங்கள் சிக்கன் இல்லாட்டி பீஃபில் குக் பண்ணுறதால் ஒரு 7 இல்லாட்டி 8 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆயில் எட் பண்ணுங்கள். இப்போ இது கூடவே வெங்காயம் எட் பண்ணுறேன். வெங்காயம் சரியாக 200 கிராம் எட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கி விடுறேன். வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்கி வரணும்.
இதில் 2 ஏலக்காவும் ஒரு 3 கருவேப்பட்டையும் ஆட் பண்ணிட்டு பே லீஃப் வந்து அதாவது இந்த பிரியாணி இலை வந்து 2 ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இந்த வெங்காயம் லைட்டாக நல்லா வதங்கி கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலர் வரைக்கும் இதை நல்லா வதக்கி விடணும். பாருங்கள், இது இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலருக்கு சைட்லையெல்லாம் வந்திக்குது. இப்போ நான் இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை பச்சை வாசம் பேத்தி இது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணுறேன். தக்காளி வந்து நீங்கள் மிச்சம் ஆட் பண்ண தேவையில்ல, பிரியாணிக்கு ஆட் பண்ணுற மாதிரி. இதில் 100 கிராம் ஆட் பண்ணினால் போதும். ஒரு தக்காளி, இதில் 2 வெங்காயமும் ஒரு தக்காளியும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கணும். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா வதக்கி விடுறேன். பாருங்கள், தக்காளி கொஞ்சம் லைட்டாக வதங்கினது வந்து ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் இந்த மட்டனை இதில் ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் இது ஒரு 5 மினிட்ஸ்க்கு இது அப்படியே வைங்க. இது கொஞ்சம் லைட்டாக ஒரு கொதிக்கட்டும். இந்த பீஃபில் வந்து கொஞ்சம் ஒயிலெல்லாம் நல்லா மசாலாவெல்லாம் பிடிக்கணும். இப்போ நான் இதில் ஒரு ட்ரை லெமன் ஆட் பண்ணுறேன். ட்ரை லெமன் பொதுவாக தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும். உங்கள்கிட்ட ட்ரை லெமன் இல்லை என்றால் சும்மா நார்மல் லெமனை வந்து தவால ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சைட் ஃபுல்லாக அந்த நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்துட்டு கொஞ்சம் ட்ரை அந்த தோல் சைடெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறமா ஃபுல் லெமன் உண்டு இதில் ஆட் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி வந்து லெமன் தோல் வந்து சைடுக்கு சீகிட்டு ஒரு ஹாஃப் தோல் மாதிரி லெமன் தோல் மட்டும் ஆட் பண்ணினாலும் போதும். அதாவது லெமன் ஜஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதிலே கொஞ்சமாக மஞ்சளும் ஆட் பண்ணுறேன். மஞ்சளும் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூடவே ஒரு பச்சை குச்சிக்காய் வந்து ஒரு 5 பச்சை குச்சிக்காய் மாதிரி ஆட் பண்ணுறேன். மட்டனை குக் பண்ணுறதுக்கு 4 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். மெஷரிங் கப்பில் வந்து 4 கப் வாட்டர் சரியாக 1 லிட்டர் வர அளவுக்கு ஆட் பண்ணிட்டு இதை அப்படியே லிடால் கவர் பண்ணிட்டு இது ஒரு 30 மினிட்ஸ்க்கு நல்லா குக் பண்ணி எடுக்கிறேன். இதில் 3 கப் ரைஸ் செட் பண்ணுறேன். 1 கப் மெஷரிங் கப் அளவு தான் நான் எடுத்துக்கிறேன். 1 கப் மெஷரிங் கப் அளவுக்கு வந்து நாங்கள் ரைஸ் எடுக்கக்குள்ளைக்கு சரியாக 1 கப்புக்கு 200 கிராம் ரைஸ் வரும். இது சரியாக 600 கிராம் ரைஸ் செட் பண்ணிட்டு இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இதில் மறுபடியும் வாட்டர் ஆட் பண்ணி இதை அப்படியே ஒரு 30 மினிட்ஸ்க்கு ஊற வச்சு எடுக்கிறேன். உங்களுக்கு சோனா மசூரி ரைஸ் இல்லாட்டி பாஸ்மதி ரைஸ் இருக்கும் மேலும் அப்படி இல்லாட்டி ஸ்ரீலங்காவில் சம்பா கீரி சம்பா இந்த மாதிரி ரைஸ் வச்சு நீங்கள் குக் பண்ணி எடுக்கும் மேலும் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கூட நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும் போதே நல்ல பெர்ஃபெக்டாக வரும் இதே மெத்தடுக்கு. பாருங்கள், சரியாக 30 மினிட்ஸுக்கு குக் பண்ணி எடுத்துக்கிறேன். 7 விசில் விடுறதுக்கு மாதிரி. இப்போ இது நல்லா குக்காகி வந்திருக்குது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் மட்டனை. அப்படி குக் ஆகாட்டி இதை மறுபடியும் ப்ரெஷர் குக்கரை மூடிட்டு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா குக்காகின்னு சொல்லி இந்த மட்டன் அப்படியே நான் வேறே எடுக்கிறேன். இப்போ இந்த கிரேவியில் தான் வந்து நாங்கள் ரைஸை குக் பண்ணி எடுக்கணும். மட்டனை வேறே வந்து கொஞ்சம் லைட்டாக அந்த ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். பாருங்கள், இப்போ இந்த கிரேவியை மட்டும் நான் வேறே எடுத்துகிட்டு இப்போ இதை குக் பண்ணுறதுக்கு நான் வேறொரு பொட்ஸில் தான் எட் பண்ணேன். உங்களுக்கு ரைஸ் குக்கர் இல்லை வேணும்னாலும் குக் பண்ணிடும். நீங்கள் ரைஸ் குக்கரில் குக் பண்ணுறேன்டா ரைஸ் குக்கரில் வந்து இந்த கிரேவி அப்படியே ஊற்றிட்டு ஏற்கனவே ஊற வச்சுருந்த ரைஸ் வந்து இது நல்லா ஊறி வந்திக்குது ஒரு 30 மினிட்ஸ்க்கு மாக்கி இதில் இருக்கிற இந்த தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு இதை அப்படியே வந்து இந்த கிரேவியில் எட் பண்ணுறேன். நான் ப்ரெஷர் குக்கரில் 1 லிட்டர் வாட்டர் ஆட் பண்ணி தான் குக் பண்ணியிருந்தேன். அப்போவும் இந்த வாட்டர் வந்து கொஞ்சம் லைட்டாக வற்றி இந்த கிரேவி கொஞ்சம் நல்லா திக்காக வந்திக்குது. எங்களுக்கு வந்து இந்த கிரேவிக்கு வந்து இந்த ரைஸ் குக் ஆகிறதுக்கு இந்த கிரேவி போதா அதுக்காக வேண்டி நான் இதில் ஒரு 1 கப் வாட்டர் மறுபடியும் ஆட் பண்ணிவிட்டு இதில் ஒரு 1 டீஸ்பூன் சால்ட்டும் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். நான் கொஞ்சம் உரப்பு கூடுதலாக சாப்பிட்றதால 1 டீஸ்பூன் பெப்பர் இதில் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். உங்களுக்கு உரப்பு போதுமாக இருந்துச்சுன்னா மிளகு வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண தேவையில்லை. நீங்கள் சும்மா நார்மலாக ரைஸ் குக் பண்ணக்குள்ளைக்கு எந்த அளவுக்கு வாட்டர் வைக்கிறீங்களோ அதே அளவுக்கு மாதிரி தான் நீங்கள் வச்சு குக் பண்ணணும். இது வந்து நான் இந்த மாதிரி செக் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். கையை இந்த மாதிரி செக் பண்ணக்குள்ளைக்கு வந்து உங்களுக்கு 2 பொறுக்குட அளவுக்கு மாதிரி இந்த வாட்டர் வைக்கணும். ரைஸுக்கு மேலுக்கு கையை வச்சு செக் பண்ணி பாருங்கள். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ இந்த ரைஸை லிட்டால் மூடிட்டு அப்படியே குக் பண்ணி எடுக்கிறேன். இங்கால வந்து ஏற்கனவே இந்த குக் ஆகிக்கிற இந்த மட்டனில் வந்து நான் இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அந்த மந்தி மசாலா தான் ஆட் பண்ணிட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு சால்ட் ஏற்கனவே மட்டனில் ஈக்கும் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணுங்கள். இந்த மட்டனில் மேலுக்கு மட்டும் பிடிக்கிறதுக்காக வேண்டி 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடரும் 1 டேபிள் ஸ்பூன் ஆயிலும் ஆட் பண்ணிட்டு பாதி லெமன் இதில் புழிஞ்சு விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன்.
இப்போ இந்த மட்டனை வந்து நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இதை அப்படியே லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். இது ஒரு 5 மினிட்ஸ்க்கு இதை அப்படியே ஊற வைக்கிறேன். இந்த மசாலாவில் வந்து இந்த மட்டன் கொஞ்சம் ஊறி வரட்டும். இங்கால வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தவாவில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா பாதாமை கொஞ்சம் ஆட் பண்ணி இதை லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு பாதாமுக்கு பதிலாக கஜு உங்களுக்கு விருப்பமான என்ன நட்ஸ் வேணும்னாலும் இந்த ரைஸில் ஆட் பண்ணிடலாம். இது இந்த மாதிரி லைட்டாக ரோஸ்ட் பண்ணினதும் இதை அப்படியே வேறே எடுக்கிறேன். இதே ஆயில்லையே மட்டன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். ஸ்டவ் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. இது மிச்சம் ஃப்ரை ஆக தேவையில்லை. இந்த மசாலாவெல்லாம் இந்த மட்டனில் நல்லா மிக்ஸ் ஆகி பிடிச்சி கொஞ்சம் லைட்டாக ரோஸ்ட் ஆகி வரணும். பாருங்கள், ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் இதை குக் பண்ணி எடுத்தேன். இதில் இருக்கிற அந்த ரைஸில் இருக்கிற இந்த வாட்டர் எல்லாம் கொஞ்சம் லைட்டாக வற்றிக்குது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மறுபடியும் குக் பண்ணி எடுக்கணும்னு இது நல்லா வற்றி நல்லா குக் ஆகி வரணும். 10 மினிட்ஸ்க்கு மட்டன் இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டு இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இதில் அந்த மசாலாவெல்லாம் நல்லா பிடிச்சி நல்லா பெர்ஃபெக்டாக வந்துக்குது. இப்போ இதை அப்படியே வந்து நாங்கள் ரைஸுக்கு மேலே தான் நீட் பண்ணணும். அப்படி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த தவாலே நான் இதை அப்படி வைக்கிறேன். இந்த ரைஸ் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா ரைஸுக்கு மேலே இதை வைக்கிறேன். பாருங்கள், இந்த ரைஸும் நல்லா தண்ணியெல்லாம் வற்றி நல்லா குக்காகி வந்துக்குது. நிறைய பேர் வந்து ஸ்டோவில் குக் பண்ண கொள்ளைக்கு ரைஸ் ஒழுங்காக வராது அப்படின்ட்டு சொல்லிக்கிறீங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ரைஸை வந்து கேஸ் குக்கரில் குக் பண்ண கொள்ளைக்கு வந்து ஸ்டவ்வை கொஞ்சம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் குக் பண்ணணும். உங்களுக்கு இது பச்சை மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சுக்கோ. மேலும் இந்த மாதிரி ஒரு சொப்பின் பேகை இந்த ரைஸுக்கு மேலுக்கு போட்டு ஒரு 10 மினிட்ஸுக்கு இதை மூடி விட்டு இதை குக் பண்ணி எடுத்தேனால் இந்த ரைஸில் இருக்கிற பச்சையெல்லாம் பேத்து இது நல்லா குக் ஆகி வரும். உங்களுக்கு ஃபாயில் பேப்பர் வேணும்னாலும் இதில் எட் பண்ணி குக் பண்ணி எடுக்கும். மேலும் எனக்கு ஏற்கனவே ரைஸ் நல்லா குக் ஆகி வந்துக்குது. அதை சுட்டி நான் இதை போடலை. நான் உங்களுக்காக வேண்டி தான் இதை சொல்லி காட்டிக்கிறேன். இதை அப்படியே எடுத்துடுறேன். ரைஸ் நல்லா குக்காகி வந்துக்குது. இப்போ இதுக்கு மேலே வந்து ஏற்கனவே குக் பண்ணி வச்சுருந்தா மட்டனை ஆட் பண்ணணும். நீங்கள் கீழக்கு தீரமாக்கி இருந்துச்சுனால் கீழக்கு இந்த பொட்ஸுக்கு கீழக்கு ஒரு தவா ஒன்றும் வச்சுட்டு இதை டம்மில் போடுங்க. எனக்கு வந்து தீயில நான் கணக்காக தான் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு இதை டம்மில் போட போகிறேன். நான் கீழக்கு தவாவும் இன்றைக்கி வைக்கல. இந்த மட்டன் எல்லாம் இது இந்த மாதிரி ரவுண்டுக்கு வச்சுட்டு சைடுக்கெல்லாம் ஃபுல்லாக இப்போ இதுக்கு மேலே வந்து நாங்கள் சாக்கோலை ஹீட் பண்ணி வைக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக குத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த ரைஸ் உள்ளுக்கும் வந்து அந்த சாக்கோல் ஃப்ளேவர் இறங்கும். இப்போ சாக்கோல் நாங்கள் இதுக்கு மேலே வைக்கிறதுக்கு நான் ஃபாயில் பேப்பரை தான் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு செஞ்சு இதில் எட் பண்ணுறேன். உங்களுக்கு ஃபாயில் பேப்பருக்கு பதிலாக சில்வர் பவுல் ஒன்றையும் வைக்கலும். இதில் 1 டீஸ்பூன் கீ எட் பண்ணுறேன். உங்களுக்கு கீக்கு பதிலாக பட்டர் எட் பண்ணுவோம். மேலும் ஸ்டோவில் சாக்கோல் வந்து இந்த மாதிரி நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கிறேன். இது 2 பக்கமும் ஒரு 5 மினிட்ஸுக்கு வச்சுட்டுடுங்க. இது நல்லா சூடாகணும். இந்த சாக்கோல் வந்து நீங்கள் சாக்கோல் இதுக்கு மேலே வைக்கக்குள்ளைக்கு இந்த ரைஸ் நல்லா குக்காகி இந்த தண்ணியெல்லாம் வந்து நல்லா புழுங்கி வந்திக்கணும். அதுக்கப்புறமா தான் இந்த சாக்கோலை வைக்கணும். இப்போ இதுக்கு மேலே இந்த சாக்கோலை வைக்கிறேன். சாக்கோல் வச்சதும் ஒரு 10 மினிட்ஸுக்கு வந்து இதை அப்படியே மூடிட்டு இதை அப்படியே வைங்க. அப்போ தான் இது உள்ளுக்கு வந்து இந்த ரைஸ் உள்ளுக்கெல்லாம் நல்ல ஃப்ளேவர் இறங்கும். சாக்கோலும் வந்து நல்ல சூடானதுக்கு அப்புறமா தான் நீங்கள் ரைஸுக்கு மேலே வைக்கணும். அப்போ தான் ஃப்ளேவர் நல்லா இறங்கும். 10 மினிட்ஸ் ஆகிட்டுது. இதை அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நீங்கள் 10 மினிட்ஸும் வைக்க தேவையில்லை. ஒரு 6-7 மினிட்ஸ்லேயே இது நல்ல ஃப்ளேவர் உள்ளுக்கு இறங்கி இருந்துச்சு. பாருங்கள், இப்போ தான் நல்ல பெர்ஃபெக்டாகவே வந்திருக்கு. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கூட நீங்கள் பயப்படாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும் போதே நல்ல பெர்ஃபெக்டாக வரும். இது மாதிரி நிறைய ரைஸ் வெரைட்டி ரெசிபி போட்டிக்கிறேன். உங்களுக்கு அந்த ரெசிபியெல்லாம் பார்க்கணும் அப்படின்றாலும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திக்கிறேன். செக் பண்ணி பாருங்கள். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி வந்தேன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.